மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் எந்த டேட்டும் முடிவு பண்ணுறாங்க. இது வீண் செலவு. நல்லா டிஷ்யூ சில்க் சாரி தான் இது. ஆனால் வந்து முடமுடப்பெலாம் இல்லை, கட்டினா நல்லா சாஃப்டாக. இன்றைக்கு பிறந்த நாள் விழா நாயகராக வீற்றிருக்கின்ற நம்ம செம்மக்க செடியிலேருந்து பூத்த பூக்குல எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து மே தினம், இன்னைக்கு உழைப்பாளர் தினம் இல்லையா? அதனால இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்லி நான் நேத்திக்கே ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன். ஆமாங்க, இன்னைக்கு வந்து எங்க மாமனாருக்கு பிறந்த நாள். அதுவும் வந்து ஸ்பெஷலா 75வது பிறந்த நாள் இன்னைக்கு. அதை வந்து நாங்க வந்து முப்பெரும் விழாவா நாங்க கொண்டாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இன்னைக்கு வந்து முப்பெரும் விழாவா கொண்டாடுறோம். அந்த முப்பெரும் விழாவுக்கு தான் இன்னைக்கு நான் வந்து ரெடி ஆகியிருக்கேன். அங்க போய் அங்க என்னென்ன செய்யறோம் அப்படிங்கறது நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன். ஒரு 10,000 பேருக்கு வந்து பிரியாணி செஞ்சு போடுறாங்க. அது மட்டும் இல்லை, முப்பெரு விழான்னா அது என்னென்ன முப்பெரு விழான்னு சொல்லி சொல்லணும் இல்லைங்களா? ஒன்று வந்து மே தினம், உழைப்பாளர் தினத்துக்காக தினம். 2வது அவருடைய பிறந்த நாள். 3வது காங்கிரஸ் கட்சி இருக்கு இல்லைங்களா, அது வந்து அதை தொடங்கி 140 வருஷம் ஆயிடுச்சுங்களாம். அது 3 சேர்த்து முப்பெரு விழாவா கொண்டாடுறாரு. ஏன்னா மாமா வந்து காங்கிரஸ் கட்சியில தான் இருக்காரு. அதுக்காக வேண்டிதான் அவர் வந்து அதுல இருந்து இத்தனை நாளா இருந்ததுக்காக எனக்கு ஒரு சந்தோஷம். அதுல வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. அதனால அவரோட பிறந்த நாளுக்கு அது 3 சேர்த்து வச்சு ஒரு முப்பெரு விழாவா நடத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து அந்த முப்பெரு விழா நடத்துறோம். நாங்க நிறைய பேர் வருவாங்க. அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத இன்னைக்கு பார்த்தரலாம். நம்ம எத்தனை பேர் யார் யார் வந்து அவரை வாழ்த்துறாங்க அப்படிங்கறதையும் பார்க்கலாம். அவரு அவர் யாரும் வாழ்த்த போறது கிடையாது. எல்லாரும் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறது தான் போறோம். இப்ப நாங்க காலைல எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆனதே அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால பூ கட்டி வச்சுக்கிட்டு முதல்ல போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம். பூக்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பூவை மலர் செண்டை கொண்டு போய் கொடுத்து தான் மாமாவுக்கு வந்து வாழ்த்து சொல்ல போகிறோம். பிகாஸ் நீங்களும் எடுத்துக்க சாமி. அதுக்கப்புறம் பட்டு சால்வை போத்தி இந்த இது ஃப்ளவரை கொடுத்து வாழ்த்து சொல்ல போகிறோம். இதில் என்ன கலர் கொடுக்கலாம்? ரெட்டு கொடுக்கலாம். சூப்பராக இருக்குது. ரெட்டு அழகாக இதுவும் கொடுத்துடலாம். ரெட்டும் பிங்க் வச்சிடலாம். ஓகே, ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிறோம். இப்போ எல்லாமே சாப்பிட்டாச்சு, ரெடி ஆயாச்சு. இப்போ நாங்கள் போய் அங்கே மீட்டிங் நடக்கிற இடத்துல வந்து பந்தல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாம் கிராண்டாக இருக்குது. மதியம் தான் லஞ்சு வந்து பிரியாணி. இப்போ காலையில் போய் நம்ம விஷ் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம் நம்ம. ஓகே, ரெடியா? கோவிலை தாண்டி நம்ம போனோமாக்கா சேலம் ரோடு வருங்க. அந்த ரோட்டில் தான் வந்து எங்கள் மாமாவுடைய அக்கா வீடு இருக்குது. அங்கே தான் அந்த தோட்டத்தில் தான் வந்து அந்த மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கான ஷெட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. போகிற வழி ஃபுல்லாகவே காங்கிரஸ் கொடி தான் கட்டி வச்சுருந்தாங்க. பத்தாவதுக்கு வெறும் பேனராக வேற வச்சுருந்தாங்க. மாமாவுடைய படமெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் குடும்பத்தாருடைய படமெல்லாம் போட்டு பேனர்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டோம். அந்த காட்டையே ஃபுல்லாக நிரவி ஃபுல்லாக பெரிய பந்தல் போட்டு நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா மீட்டிங் போட்டால் எப்படி இருக்குமோ அதே போல் இருந்துச்சுங்க அந்த இடம். நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இப்போ தான் பார்க்குறேன். அதனால் ரோட்டை ஒட்டியே இருக்கிறதுனால போலீஸ் பாதுகாப்புலாம் போட்டிருந்தாங்க. போலீஸுங்களும் நிறைய பேர் வந்து இருந்தாங்க. இப்போ தான் நாங்கள் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இந்த கேப்பில் நானும் என் பையனும் பண்ணுற அலும்பை பார்த்தீங்களா? என் பையன் எவ்வளோ அழகாக எனக்கு பூச்செண்டு கொடுக்குறான் பாருங்கள். முதல்ல வந்து அண்ணா தான் வந்து பட்டு துண்டு போற்றி வாழ்த்து சொன்னார். அதுக்கப்புறம் தினேஷ் தம்பி மலர் செண்டை கையில் கொடுத்து அவரும் வாழ்த்து சொன்னார். இவங்க 2 பேரும் வாழ்த்து சொல்லி ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் எங்கள் ஃபேமிலி போய் வாழ்த்து சொல்ல போனோம்.
அப்படி இல்லைப்பா, அப்படி இல்லைங்க இல்லைங்க, அப்புறம் தயார் இல்லைப்பா, பின்னாடி சொல்லுங்க தாத்தா வந்து கேளுங்க. அப்படியா அப்படியே இந்த பேனரில் இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டுக்கார் இருக்காருங்க. அடுத்தது வந்து எங்கள் பெரிய மாமனார் வீட்டு பையன். 3ஆவதாக இருக்கிறது வந்து எங்கள் கொழுந்தனார். 4ஆவதாக இருக்கிறது அதுவும் எங்கள் பெரிய மாமனார் வீட்டு பையன். மொத்தம் 4 பேர். அடுத்ததாக வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது வர்ஷா பொண்ணு இல்லை, அதனால் வந்து லேட்டாக தான் வந்தா. அதனால் அவளோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் மறுபடியும். அப்படியே அந்த ஸ்டேஜை ஃபுல்லாக ஒரு ட்ரிப்பு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். எல்லாம் சேர்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. முன்னாடி வந்து ஸ்டேஜ் வந்து போட்டிருக்காங்க. அது ஏதோ ப்ரோக்ராம்லாம் இருக்கும் போல் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பேனரில் வந்து இந்த 30 விழான்னு சொல்லி போட்டு அதெல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. சரி, அதையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம் நாங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து எல்லாம் வாழ்த்து சொல்கிறதுக்கு வந்திருந்தாங்க. எல்லாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போனால் தான் அங்கே பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, அதை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வீட்டுக்கு போனோம். இவ்வளோ பிரியாணி எப்படி ரெடி பண்ணாங்க அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. நைட்டே வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டாங்க. எல்லா அடுப்பும் ஒட்டுக்காக எரியறதை பாருங்களேன், பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கான பொருட்கள் எல்லாம் மறுபடியும் கொண்டு வந்து இறக்கிக்கிட்டே இருந்தாங்க ஒரு பக்கத்தில். மாஸ்டர் வந்து ஒவ்வொன்றா வந்து தாளித்து விட ஆரம்பிச்சிட்டாரு. தாளித்து விட்டு போட வேண்டிய மசாலா எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டாரு. ஆளுக்கு ஒன்றா கிண்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி கொதிக்கட்டும், தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அரிசி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி விட்டுட்டாரு. அரிசியும் வந்து கழுவி ஒரு கூடையில் வந்து ரெடியாக வச்சுருந்தாங்க. ஏன்னா நான் போன வீடியோலேயே காட்டியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு அந்தந்த அண்டாவுக்கு நேராக அதுக்கு தேவையான பொருட்களை கரெக்டாக எடுத்து வச்சுட்டாரு. அப்போ தான் கரெக்டாக போட முடியும் அப்படிங்கிறதுக்காக 16 அண்டா வந்து வேக வச்சாங்க சாதம் மட்டும். அதனால் வந்து அது கரெக்டாக போட்டார். போட்டு கடைசியாக அரிசியும் போட்டு அதையும் கிண்டி விட்டார். ஒவ்வொரு ட்ரம்மில் அரிசி போட்டு கிண்டி விட்டுட்டு அடுத்தடுத்த ட்ரம்முக்கு போய் கிண்டி விட்டார். உண்மையாலுமே கை சப்பர் ரெண்டும் பயங்கரமாக வலி எடுத்துருக்குங்க. எனக்கு கிண்டுறதுங்கிறது ஒரு பெரிய வேலை. விடிஞ்சே போயிடுச்சு. அதை சமைச்சு முடித்து தம் போடுறதுக்கு விடிஞ்சு 8 மணி ஆயிடுச்சு. 8 மணிக்கெலாம் தம் போட்டு விட்டுட்டாரு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 வந்து புதுசாக மறுபடியும் செய்ய ஆரம்பித்தாங்க. ஏன்னா இது தீர்ந்துச்சுனாக்கா டக்குன்னு கொடுக்கறதுக்கு வேணும் இல்லைங்களா, அதுக்காக வேண்டி இன்னும் 2 புதுசாகவும் செஞ்சிட்டு இருந்தாங்க. அதையும் நான் பார்த்துட்டு அப்படியே வந்தேன். என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் தானே அங்கே போயிட்டாங்க மீட்டிங் இடத்துக்கு போயிட்டு வந்தேன். அதனால் அப்போ தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து மட்டன் கிரேவி செஞ்சிட்டு இருந்தாங்க. நல்லா அந்த கிரேவியை பார்த்தோன்னே எனக்கு ஆசையாயிருச்சு அவர் கிண்டுறதை பார்த்தோன்னே. ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜன் வந்து இந்த மாதிரி கிண்டுற மாதிரியே தான் போஸ் கொடுப்பாரு, வீடியோ எடுப்பார். சரி நாமளும் ஒரு ட்ரிப் அந்த மாதிரி போஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த கரண்டி வாங்கி கிண்டி பார்த்தேன். கரண்டி தூக்கிறதுக்கே நம்மளால் முடியல. சும்மா அசாத போஸ் மட்டும்தாங்க கொடுத்தேன் நான், கிண்டிலாம் விடலை நான். அவ்வளோதாங்க, பிரியாணி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது வந்து இப்போ ஆட்டோவில் ஏற்றுறாங்க. பிரியாணியை ஏற்றி கொண்டு போய் மீட்டிங் நடக்குது இல்லைங்களா, அங்கே கொண்டுட்டு போகணும். எத்தனை பேர் சேர்ந்து ஏற்றுறாங்க பாருங்கள். இந்த பசங்க எல்லாமே நம்ம காவேரி பாலிடெக்னிக்கில் படிக்கிற பசங்க தான். எல்லாமே பார்ட் டைம் ஜாப்பாக வந்து செய்கிறாங்க. பரவாயில்ல, இதெல்லாம் இந்த மாதிரி பசங்க செய்கிறது அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக தானங்க இருக்கும். அதனால் நிறைய பசங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க, வந்து எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இத்தனை பேர் சேர்ந்து இங்கே ஏற்றி விட்டாங்க ஆட்டோவில். அங்கேயும் வந்து 10 பசங்களுக்கு பக்கமாக சேர்ந்து தான் கீழே இறக்குறாங்க. பார்க்குறதுக்கு என்னமோ ஈஸியாக தெரியுது, ஆனால் தூக்குறதுங்கிறது ரொம்ப சிரமமாகுதுங்க. தூக்கி இறக்குறதுக்குள்ளே பசங்க படாத பாடுபட்டுருச்சுங்க. பாருங்கள் எப்படி கஷ்டப்பட்டு இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஒன்று சொல்லுவாங்க, ஊர் கூடி தேர் இழுத்தா தான் அந்த தேர் நகருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஒரு வேலை செஞ்சால் தான் அந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி தான் எங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே உதவி செஞ்சாங்க பசங்க எல்லாருமே. அதனால தான் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டே வந்து எங்கள் பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அத்தையை கூட்டிகிட்டு நாங்கள் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். ஏன்னா எல்லோரும் வராங்க, எல்லாம் வாழ்த்து சொல்கிறதுக்கு வந்துட்டுருக்காங்க, வாங்க போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டோம். நம்ம மேச்சேரியில் இருக்கிற மாதையன் கோவிலிருந்து கொண்டு வந்து மாமாவுக்கு முதல் மரியாதை பண்ணி விட்டாங்க.
கலசமெல்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முதல் மரியாதை கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாருமே அங்கே கொஞ்ச நேரம் உட்காண்ட்ருந்தோங்க. ஏன்னா நிறைய பேர் வராங்க, அவங்கள பார்த்து பேசணும் இல்லைங்களா, அதனாலேயே கொஞ்ச நேரம் உட்காண்ட்ருந்தோம். அதுக்குள்ளே வந்து பாட்டு கச்சேரி வச்சுருந்தாங்க, பழைய பாடல்கள்லாம் பாடுற மாதிரி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் போட்ட உடனே வந்து கொஞ்ச நேரத்துலேயே சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாட்டு கச்சேரி கேட்டுட்டு அப்படியே போய் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. 12 மணிக்கு மேலே சரியான கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே ஜிகு ஜிகு ஜிகுன்னு கூட்டம் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம இங்கே உட்காந்துட்ருக்க வேணால் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ நான் ஒருத்தரை காட்டுறேன். அவர் தான் வந்து எங்கள் ஃபேமிலி டாக்டர், சுப்பிரமணி டாக்டர்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அவர் தான் இந்த சுப்பிரமணி டாக்டர். இவரும் மாமாவை பார்க்குறதுக்கு வந்திருந்தார். எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ரொம்ப அமைதியாகவே சாப்பிட்டாங்க. எந்த ஒரு தொந்தரவும் இல்லைங்க. எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அமைதியாக போனாங்க. மீட்டிங் நடக்கிற அந்த ஷெட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய ஷெட்டு போட்டிருந்தாங்க. அதுவும் சாப்பிட்றதுக்காக இந்த ஷெட்டு போட்டிருந்தாங்க. ஏன்னா காடு கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால ஏகத்துக்கு எல்லாத்தையும் நிரவி விட்டு அதுலேயே எல்லாமே ரெடி பண்ணி விட்டுட்டாங்க. மீட்டிங்க்கு வந்தவங்களுக்கு மட்டும் சாப்பாடு இல்லைங்க, ஆசிரமத்துக்கும் ஒரு பவுனி அமுச்சு விட்டுட்டார் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பாட்டை. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கிராமத்துங்களுக்கும் ஒவ்வொரு பவுனி சாப்பாடு கொடுத்து விட்டுட்டோம். ஏன்னாக்கா எல்லார் வீடுகளுக்கும் இந்த சாப்பாடு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. சூப்பராக மத்தியானம் வந்து சாப்பாடுலாம் போட்டாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து ஆடலும் பாடலும் நடக்குதுன்னு சொன்னாங்க. சரி அதை போய் அந்த ஃபங்க்ஷனை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு. அதனால அந்த நிகழ்ச்சி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப இதாயிடுச்சுன்னு சொல்லி ஒரு ட்ரிப் குளிச்சுட்டு மறுபடியும் அடுத்த சாரி கட்டியாச்சு. எப்படி நல்லா இருக்கு அந்த சாரி? நச்சுனுக்குதான். நல்லா டிஷ்யூ சில்க் சாரி தான் இது. ஆனால் வந்து முடமுடப்பெலாம் இல்லை, கட்டினா நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குது, கட்டிக்கிறதுக்கு நல்லா இருக்கு, குழு குழு நல்லா தான் இருக்குது. எனக்கு ரொம்ப இந்த கலர் சூப்பராக இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டேன். சூப்பர். சரி வாங்க நம்ம போய் ஆடலும் பாடலும் பார்த்துட்டு அப்படியே மீட்டிங் இப்போ நடக்க போகுது, என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நம்ம வந்துடலாம். ஓகே வாங்க போகலாம். நாங்கள் போகும்போதெல்லாம் நல்ல கூட்டமாக இருந்துச்சுங்க. எல்லாம் ஆடலும் பாடலும் பார்த்துட்டு சரியான கூட்டமாக இருந்துச்சு. எங்களுக்கு உட்காரது கூட இடம் கிடைக்கல, அந்தளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு. சும்மா ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு தான் இருந்தோம். அதுக்குள்ளே வந்து கேக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. 75 கிலோவில் கேக்கு கொண்டு வந்தாங்க. ஏன்னா மாமாவுக்கு வந்து 75 வயசு அப்படிங்கிறதுனால அதை மென்ஷன் பண்ணி 75 கிலோ நல்லா பெரிய சைஸு கேக்காகவே கொண்டு வந்தாங்க. அதை வந்து ஸ்டேஜுக்கு எல்லோரும் கொண்டு போனாங்க. இந்த பாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக மீட்டிங்க்கு முன்னாடி இந்த கேக்கை எடுத்துகிட்டு போய் மேலே கொண்டு போய் வச்சாங்க. பழனிசாமியிடம் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன், உங்களுடைய பிறந்தநாள் விழா ஒரு சிறப்பாக நடத்தப்பா, கேட்ட மாட்டேன், செவ்வாய் தசையெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கு, நீ ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறேன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், எல்லா பெருசாக ஒன்று பண்ணிடுறேனாரு. இந்த வருஷம் மே மாதம் இருந்திருந்தாப்புல எல்லாருமே எந்திரிச்சு நின்னாங்க. ஒரே கூட்டமாக இருந்துச்சு. என்னடான்னு சொல்லி திரும்பி பார்த்தப்ப தான் திரு தங்கபாலு வந்துட்டு இருந்தார். அவர் வரதை பார்த்துட்டு தான் எல்லாருமே எந்திரிச்சு கைகூப்பி வரவேற்றாங்க. இது மாதிரி நிறைய தலைவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. முன்னாள் தலைவர் அழகிரி வந்திருந்தார். அதுக்கப்புறம் நம்ம சேலம் குமாரமங்கலம் வந்திருந்தாங்க. இது மாதிரி நிறைய பேர் சொல்லலாம், எனக்கு நிறைய பேர்த்த தெரியல, ஒரு சிலர் மட்டும்தான் தெரிஞ்சிருந்துச்சு. எல்லாருமே சால்வை போற்றி எல்லோரும் வாழ்த்து தெரிவித்தாங்க. அந்த கட்சிக்காரங்க மட்டும் இல்லைங்க, மற்ற கட்சிக்காரங்களுமே மாமாவுக்கு வாழ்த்து சொன்னாங்க. அதனால் இது கட்சி சார்ந்து மட்டும் கிடையாது, பொதுவாக அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக எல்லா தலைவர்களும் எல்லாருமே எல்லா கட்சிக்காரர்களுமே வாழ்த்து சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரிய சைஸ் மாலை அவருக்கு போட்டு விட்டு மேலே தலையில் மலர் கிரீடம் வச்சு விட்டாங்க.
எல்லாருமே வந்து நினைப்பீங்க, என்னடா இந்த அக்கா அரசியல் சார்ந்து இந்த வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இல்லைங்க. எங்கள் மாமனாருக்கு ரொம்ப நாள் ஆசை, இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம ஊர் மக்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடணும் அப்படிங்கிறது. அதுக்காக வந்து தன்னுடைய பிறந்த நாளுக்கு செஞ்சார். அது வந்து அவர் கட்சியில் இருந்ததுனால, அவர் மூத்த கட்சி தலைவர் அப்படிங்கிறதுனால அவங்க தொண்டர்கள் எல்லாருமே வந்து அது ஒரு சிறப்பாக பாராட்டி அது அவங்க சிறப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கொண்டு வந்த கேக்கை வந்து வெட்டி எல்லாருக்குமா ஆளுக்கு கொஞ்சமாக கொடுத்துட்டாங்க. கீழே கொண்டு வந்து பீஸ் போட்டு எல்லாருக்குமே கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாம் கீழே உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா மேலே ஃபுல்லாக கூட்டங்க, ஸ்டேஜ் ஃபுல்லாக கூட்டம். அதனால் நாங்கள் ஃபேமிலியில் இருக்கிறீங்க நாங்கள் யாருமே மேலே போகிறதுக்கு இல்லை. நாங்கள் கீழே இருந்து தான் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக ரசிச்சுட்டு இருந்தோம். கூட்டமும் நல்லா ஃபுல்லாகவே இருந்துச்சுங்க. நல்ல உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் அனைத்து கட்சி வெவ்வேறு மாற்று கட்சி இருந்தாலும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் KS அழகிரி அவர்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். அதுக்கப்புறம் மீட்டிங்க்கு வந்த ஒவ்வொருத்தருமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தராக பேச எங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க பசங்களுக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அசாத சைகை காட்டினாங்க. எனக்கு பசிக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சைகை காட்டினாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு மீட்டிங்க்கு இடையிலேயே எல்லாரையும் கூட்டிகிட்டு மேச்சேரிக்கு வந்தோம். நாங்கள் வந்தது மல்லிகான்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குதுங்க மேச்சேரியில். நான் கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆக போகுது. ஒரு நாள் கூட மேச்சேரியில் இருக்கிற ஹோட்டலில் நான் சாப்பிட்டதே கிடையாது. எந்த ஹோட்டல்லையும் போய் உட்காந்து சாப்பிட்டது கிடையாது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த மல்லிகாவில் உட்காந்து நான் சாப்பிட்டேன். உண்மையாலுமே சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னாக்கா பசங்க காலையில் மத்தியானம் 2 நேரமும் பிரியாணியும் சாப்பிட்டாங்க. அதனால் பிரியாணி வேணாம், டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் கடைக்கு வந்தோம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதும் எங்களை மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து மீட்டிங் நடக்கிற இடத்துக்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. அங்கே வந்து பார்த்தாக்கா கரெக்டாக அப்போ தான் திரு தங்கபாலு வந்து மாமாவுக்கு ஷால்வை போத்திட்டு அதுக்கப்புறம் அவர் பேசுறதுக்கு ஆரம்பித்தார். மிகச்சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி நம்முடைய தொகுதிக்கும் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்து இன்றைக்கு பிறந்த நாள் விழா நாயகராக வீற்றிருக்கின்ற நண்பர் பழனிசாமி அவர்களே. அவ்வளோதாங்க. அந்த மீட்டிங் முடிகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா மாமாவுக்கு வந்து ஆலங்கரைச்சி வச்சு சுற்றி போடலாம் அப்படிங்கிறதுக்காக.